மத்திய அரசு பன்றிஸ்தானை சேர்ந்த பல யூடியூப் சேனல்களை தொடர்ந்து முடக்கிட்டு வராங்க. அதே மாதிரி மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்களையும் முடக்கிட்டு வராங்க. 1000க்கும் மேற்பட்ட அக்கவுண்ட்ஸ்களை காலியும் பண்ணியிருக்காங்க. இப்போ முதல் தடவையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனலை முடக்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்களையும் முடக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய 4PM அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை மத்திய அரசு முடக்கி இருக்கு. அந்த சேனல்ல முழுக்க 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 தேச விரோத கருத்துக்களையும் பன்றிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்களையும் மட்டும்தான் பரப்பிட்டு வந்திருக்கானுங்க. இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, அந்த 4PM யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனலுடைய சொந்தக்காரன் ஒரு காங்கிரசி, அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவன் ராகுல் காந்தியுடைய சொம்பு. காங்கிரஸ் உடைய ஃபேக் நியூஸ் ஃபேக்டரியா தான் இந்த சேனல் இருந்திருக்கு. அந்த சேனல்ல வரக்கூடிய கண்டென்ட்களும் இருந்திருக்கு. இப்போ காஷ்மீர் தாக்குதல் நடந்தது இல்லையா, அந்த நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த சேனல்ல வந்த எல்லா கண்டென்ட்களும் வெறும் பன்றிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான கருத்துக்களா இருந்திருக்கு. ஒரு படி மேல போய் பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் இவனுடைய வீடியோஸை ஷேர் வேற பண்ணிருக்கானுங்க. இப்போ நம்முடைய மத்திய அரசு இந்த சேனல்ல டோட்டலா முடக்கிட்டாங்க. இந்த ஒரு சேனல் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் ஏகப்பட்ட அக்கவுண்ட்களை முடக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து தேச விரோத கருத்துக்களை சொல்லிட்டு வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் உடைய ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய பலர் மீது ஜாமீனே கிடைக்காத பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இவ்வளவு விஷயங்களை செஞ்ச மத்திய அரசு ஏன் இன்னமும் துருவராத்தி மேலையும் இங்க இருக்கக்கூடிய பல யூடியூபர்ஸ் மேலையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை? நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மாதிரி இவனுங்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னா பின்னாடி கொஞ்ச நாட்கள் கழித்து பின்னாடி மிகப்பெரிய ஆப்ப சொருக போறாங்கன்னு அர்த்தம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். கர்நாடகால பன்றிஸ்தான் வாழ்க அப்படின்ற மாதிரி ஒரு இஸ்லாமிய இளைஞன் சொல்லியிருக்கான். அதை கேட்ட அங்கிருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த இஸ்லாமிய இளைஞனை அடிச்சே கொண்டு இருக்காங்க. இந்த விவகாரம் பத்தி நம்ம கொஞ்சம் டெப்தா பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஊடகவாதிகள் இஷ்டத்துக்கும் கண்டமேனுக்கும் பல அவதூறுகளை பரப்பிட்டே இருக்காங்க. அதனால நாம இந்த விவகாரத்துல என்ன நடந்திருக்கு, எதனால இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத தெளிவா பார்த்தே ஆகணும். கர்நாடகால மங்களூரை அடுத்து இருக்கக்கூடிய குடுப்பு அப்படின்ற ஒரு கிராமத்துல போன மாசம் 27ஆம் தேதி உள்ளூர்ல கிரிக்கெட் போட்டி ஒண்ணு நடந்துச்சு. கிரிக்கெட் போட்டி நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கிருந்த ஒரு இஸ்லாமிய இளைஞன் என்ன பண்ணிருக்கான், பன்றிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு கோஷத்தை போட்டிருக்கான். பன்றிஸ்தான் வாழ்கன்ற மாதிரி கத்தி இருக்கான். இத மாதிரி அவன் சொன்னதுக்கு அப்புறமா அங்கிருந்தவர்கள், அங்க விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் நினைக்கிறேன், அவங்க எல்லாருமே இவனை சுத்து போட்டாங்க. சுத்து போட்டுட்டு நீ என்னடா இங்க இருந்துகிட்டு பன்றிஸ்தான் வாழ்க நான் சொல்றேன், பன்றிஸ்தான் வாழ்கன்னு கோஷமா போடுறேன்னு சொல்லி போட்டு போலன்னு பொலந்து கட்டிட்டாங்க. அடிச்ச அடியில பன்றிஸ்தான் வாழ்கன்னு சொன்னான் பாத்தீங்களா, அவன் செத்தே போயிட்டான். இந்த விவகாரமானது அந்த இடத்துல பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இத மாதிரி அவன் செத்ததுனால ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படலாம், கலவரங்கள் வெடிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த இடம் முழுக்க காவலர்கள் ஃபுல்லா பாதுகாப்புக்காக இருந்திருக்காங்க. இப்பவும் காவலர்கள் அங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த பன்றிஸ்தான் வாழ்கன்னு சொன்னான் பாத்தீங்களா, அந்த கோஷத்தை போட்டான் பாத்தீங்களா, அவனை பத்தி பார்க்கலாம். அவன் கேரளால வயநாடு பக்கத்துல இருக்கக்கூடிய சுல்தான் பத்தேரியை சேர்ந்த அஷ்ரப்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. அவன் மங்களூர்ல தங்கி வேலை பாக்குறானாமா, ஃப்ரீ டைம்ல இது மாதிரி விளையாட போவானாமா. அப்பதான் இந்த பன்றிஸ்தான் வாழ்கன்னு கோஷம் போட்டிருக்கு. இப்ப செத்தும் போயிருக்கு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஒரு 20 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. 20 பேரை கைதும் செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட ஒரு சில பேர் தலைமறைவா இருக்கிறாங்களாமா, அவங்களையும் நாங்க கூடிய சீக்கிரம் கைது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்போ கர்நாடகா முதல்வர் சித்தராமையா இருக்காரு இல்லையா, அவர் இந்த விவகாரம் குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். சித்தராமையா எச்சரிக்கை, இதனிடையே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக முழக்கமிடுவது என்பது தேச துரோக செயல் என்று கர்நாடகா முதல்வர் சித்தராமையா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சித்தராமையா கூறுகையில், மங்களூர் கும்பல் படுகொலை சம்பவத்தில் 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் சிலரை போலீசார் தேடுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கூடுதல் விசாரணை நடத்தப்படும். பன்றிஸ்தான் ஜிந்தாபாத் என முழக்கமிடுவது தேச துரோக செயல்தான், இதை ஏற்க முடியாது என்றார் சித்தராமையா. இந்த கும்பல் படுகொலை சம்பவம் கர்நாடகா மற்றும் கேரளாவில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு சில இஸ்லாமியர்கள் எப்படி திரும்ப எதிர்பார்த்தாங்க, வயநாட்டை சேர்ந்த இஸ்லாமிய இளைஞன் இறந்து போயிருக்காரு, சோ கண்டிப்பா சித்தராமையா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு, நமக்கு ஆதரவா உறுதுணையா இருப்பாரு, அவங்களுடைய தலைவரின் தொகுதியை சேர்ந்தவன் தான் இறந்து போன இந்த அஷ்ரப், அதனால கண்டிப்பா நமக்கு ஃபேவரா தான் கர்நாடகா காங்கிரஸ் அரசு இருக்கும், சித்தராமையா நமக்கு ஃபேவரா தான் பேசுவாருன்னு நினைச்சாங்க. சில பேர் அதை வெளிப்படையாவும் சொல்லியிருக்காங்க.
ஆனா சித்தராமையா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ட்விஸ்ட கொடுத்துட்டாரு. பல இஸ்லாமிய ஊடகவாதிகள் இந்த விவகாரம் குறித்து வேற மாதிரி இஷ்டத்துக்கும் அவதூறுகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பன்றிஸ்தான் வாழ்கன்னு சொன்ன இந்த அஷ்ரப் இருக்கா இல்லையா, அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன், அவன் ஸ்டேபிளா இருக்க மாட்டான், அவன் தெரியாம பன்றிஸ்தான் வாழ்கன்னு கோஷம் போட்டிருக்கான். ஆனா இந்த ஹிந்துத்துவ பயங்கரவாதிகள் அவனை அடிச்சு கொன்னுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவதூறு பரப்பிட்டு வரானுங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவன் எப்படி ராசா வயநாட்டுல இருந்து மங்களூர்ல தங்கி வேலை பார்ப்பான்? கேட்கிறவன் கேனியனா இருந்தா இந்தியா இஸ்லாமிய நாடுன்னு சொல்லுவீங்க போல இருக்கே. இந்த விவகாரத்தை தொடர்ந்து 76 வயதான முகமது உஸ்மான் அப்படின்ற ஒரு கேடுகெட்ட இஸ்லாமிய கிழவன் பண்ண காரியத்தை பார்க்கலாம். உத்தராகண்ட் மாநிலத்துல நைனிடால் அப்படின்ற ஒரு பகுதியில 76 வயதான முகமது உஸ்மான் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய கிழவன் இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டராகவும் இருக்கான். அந்த இஸ்லாமிய கிழவன் 12 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். இந்த விவகாரத்தை கேள்விப்பட்ட ஹிந்து அமைப்புகளை சேர்ந்தவங்க கடுமையா எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. பயங்கரமா போராட்டம்லாம் பண்ணிருக்காங்க. அந்த இஸ்லாமிய கிழவன் இருக்கக்கூடிய இடத்தை நாசம் பண்ணிருக்காங்க. அந்த இஸ்லாமிய கிழவன் இருக்கா இல்லையா, 76 வயசான அந்த இஸ்லாமிய கிழவன், அவன் தொடர்ந்து 3 மாசமா அந்த ஹிந்து சிறுமிய வன்கொடுமை செஞ்சிருக்கானாமா. அந்த இஸ்லாமிய கிழவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு ஹிந்து அமைப்பினர் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சுட்டு வராங்க. இந்த விவகாரமானது இரவு நேரத்துல தான் தெரிய வந்திருக்கு. நைட்டோட நைட்டா ஹிந்து அமைப்பினர் வீதியில இறங்கி தரமான பல சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க. உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களும் ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்களும் உச்சக்கட்ட கோவத்துக்கே போயிருக்காங்க. 12 வயது குழந்தைய கூட விட்டு வைக்காத இந்த 76 வயது இஸ்லாமிய கிழவனை சும்மா விடக்கூடாது, இவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கோவத்தோட கத்தியிருக்காங்க. அந்த மக்கள் வீதியில இறங்கி போராட்டம், ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ணல, அங்கிருந்த கடைகளை அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிருக்காங்க. இதனால உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நைனிடால்ல பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி மக்கள் கடுங்கோவத்துல இருக்காங்க. இந்த விவகாரமானது இன்னும் பெருசாக கூடாது, பெரிய கலவரமா வெடிக்க கூடாது அப்படின்றதுக்காக காவல்துறையினர் அங்க உடனடியாக வந்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் அந்த இஸ்லாமிய கிழவன் மீது புகாரும் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த 76 வயது இஸ்லாமிய கிழவன் முகமது உஸ்மான் இருக்கா இல்லையா, அவன் கைது செய்யப்பட்டிருக்கான். அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இத மாதிரி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய கிழவன் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கும் மேலாக நைனிடால்ல இருக்கானாமா. அது மட்டும் இல்லாம அவன் பொதுப்பணித்துறை உட்பட பல அரசு அலுவலகங்களிலும் உரிமை பெற்ற கான்ட்ராக்டர் ஆமா. அந்த இஸ்லாமிய கிழவன் மீது கண்டிப்பா நாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு எஸ்பி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப அப்படியே இஸ்லாமிய ஊடகவாதிகள் பக்கம் வரலாமா? கர்நாடகால பன்றிஸ்தான் வாழ்கன்னு சொன்ன இஸ்லாமிய இளைஞனை அடிச்சு கொண்டாங்க இல்லையா, அந்த விவகாரத்துக்கு பொங்குன இஸ்லாமிய ஊடகவாதிகள் இந்த விவகாரம் குறித்து ஏன் வாயை திறக்கவே இல்ல? இந்த விவகாரத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. விழிப்படைந்து இத மாதிரி கேடுகட்ட காரியங்களை ஈடுபடுற இஸ்லாமியர்களை போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்துக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சதுக்கு அப்புறமா இத மாதிரி இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஊடகவாதிகள் எப்படி எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி செய்திகளா போடுறாங்க பாத்தீங்களா? ஒயிட் வாஷ் பண்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க பாத்தீங்களா? நீங்க என்னதான் கேப் மாதிரித்தனம் பண்ணி இத மாதிரியான கொடூரமான விஷயங்களை நாடகம் ஆடி மறைச்சாலும் உண்மைங்கிறது தீ மாதிரி. நீங்க வைக்கக்கூடிய இது மாதிரியான போலியான வாதங்களை எரிச்சிட்டு உண்மை வெளியே வரும். போலியான பொய்யான விஷயங்களை பரப்புறதுக்கு பதிலா நீங்க உண்மையை பேசுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உண்மையை பேசும்போது கூட மக்கள் அதை நம்ப மாட்டாங்க, உங்களை நம்பவே மாட்டாங்க, உங்களை சீண்டவே மாட்டாங்க. உண்மையா நீங்க கஷ்டப்படும் போது கூட மக்கள் உங்களை பார்த்து பரிதாபப்படவே மாட்டாங்க. தயவு செய்து உண்மையை பேசிட்டு போயிடுங்களேன். எதுக்கு இப்படி தேவையில்லாம அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க? சோ அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.